டிபார்ட்மெண்ட்டில் மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேல்சாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொகேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி கேன் see that. முதல்ல சூஸ் பண்ண இடம், அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு, இன் கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைட்ல தரல. அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்திருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித் வந்து ஐ திங்க் 30 to 40 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 ஃபீட் அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷனல் ஹைவேஸோட லொகேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட்டுக்கு மேலே வித் இருக்கும். ரெண்டு சைட்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இந்த லொகேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொகேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் வந்து உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளையும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற கூட்டத்தோட ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் வாட் நார்ம்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ, அலோகேஷன் ரேஷியோ. இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கிரவுடுக்கு இவ்வளவு போட மாட்டோம். பட் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கிரவுடு, நம்ம எந்தூசிஸ்ட் வர கிரவுடுக்கு வந்து இந்த மாதிரி போடக்கூடிய ஸ்கேல் இருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து 20 பேருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த க்ரௌட். கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்கு. 10,000 பிளான் பண்ணுறாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து இங்கே க்ரௌட் வந்து 20,000 விட ஜாஸ்தி 25,000க்கு மேலே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. மக்களுடைய சேஃப்டி மட்டும்